Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Shobha's Cookhouse. இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா மசாலாவும் சோலா பூரி இல்லாட்டி சோலா பட்டூரான்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சுண்டலை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் இமீடியட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கனாலே போதும், சூப்பராக ஊறி வந்துடும். இப்போ இந்த சுண்டலை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு குக்கரில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்ல தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்க. மிதக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், நிறைய தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாங்க. சைட்லேயே பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணிக்கலாம் சோலா பூரிக்கு. இந்த பூரி பார்த்திங்கன்னா மைதா மாவு யூஸ் பண்ணி தாங்க பண்ணணும். ஸோ தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த குவான்டிட்டியில் மாவு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரஃப்பாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா கூட போடலாங்க, நல்லா புசுன்னு வரும். ஆனால் நான் ஆட் பண்ணல, ஜஸ்ட் குட்டி கொடுக்கறனால. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் அது கூடவே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். கையில் நல்லா பிசுப்பாக ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ மாவு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சிடலாங்க. ரவையெல்லாம் ஆட் பண்ணனால மாவு நல்லா ஊறிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பூரி. நீங்கள் உடனே செய்யணுன்னா கூட செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறமா பூரி பண்ணலாம் போகிறேன். இப்போ சன்னா மசாலாவுக்கு அந்த கரம் மசாலா பவுடர் நம்மளே ரெடி பண்ணலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 5 பீஸ் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அதுக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர வரலும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரம் மசாலா பவுடர். நம்ம சன்னாவும் பார்த்திங்கன்னா 5 விசில் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ சன்னா மசாலா ரெடி பண்ணலாங்க. அதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி அந்த விழுதியும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா அரைச்சி ஆட் பண்ணுவோம். ஒரு 3 to 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி அதை வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு புளிப்பு அவ்வளோவா பிடிக்காதுங்க, அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க மசாலாஸும். நீங்கள் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி டப்படப்பான்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சன்னாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச அந்த சன்னாவை அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. நார்த் சைடில் அதுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டீ தூள் கொதிக்க வச்ச அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டார்க்கான ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும்.
இந்த மாதிரி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க. நான் சுத்தமாக டைமே இல்லை, ஜஸ்ட்டு பசிக்குதுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன். ஸோ சீக்கிரம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கரம் மசாலா பவுடரையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா கிரேவியும் நல்லா திக்காகி வந்துடும். நல்லா எண்ணெயும் நல்லா மதக்க சூப்பராக வந்துடும். இப்போது கொஞ்சமாக கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்ம சன்னா மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க. மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டாக தொட்டாலே நல்லா எலும்பி வருது. பூரி தேய்ச்சி எடுத்துடலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, தின்னாகவும் தேய்க்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதுக்கப்புறமே நான் எந்த வரமாகவும் தூளைங்க. அதில் அப்ளை பண்ண ஆயிலே கரெக்டாக இருந்துச்சு திரட்டுறதுக்கு. ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி வெசல்ஸ் வச்சு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி சோலா பூரிலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போட்டு தருவாங்க கடையில். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி பெருசாக பாத்திரம் இருந்துச்சுன்னா பெரிய பாத்திரத்தில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிரேவி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் திக்காக விட போகிறேன். இப்போ பூரியெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒரு குட்டி மாவு போட்டு பாருங்கள். போட்ட உடனே அந்த மாவு ரைஸ் ஆகி மேலே வரணும். அதை கரெக்ட் டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டாக இருக்கணும். இப்போ பூரி போட்டாச்சுங்க. நல்லா அந்த கார்னர்ஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். நல்லா புசுன்னு நல்லா பஃப் ஆகி வந்துடும். ப்ரெஸ் பண்ணுறங்கிற பேரில் பூரியை வந்து ரொம்ப அழுத்தி ஓட்ட பண்ணிடாதீங்க. அப்புறம் எண்ணெய் குடிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு பூரியும் பஃப் ஆகாது. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். எண்ணெய் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு அந்த மாவு திரட்டுறோம் இல்லைங்க, அது வந்து ரொம்ப தின்னாகவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்துச்சுன்னா பூரி நல்லா புசுன்னு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து தர போகிறேன். இதே போல் எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துடலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் திரட்டி வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். கொஞ்சம் கேப் கொடுங்க. ஒரு பூரி போட்டதுக்கப்புறம் ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் கழித்து கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பூரி போடுங்க. கார்னர்ஸை மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். பாருங்கள் சூப்பராக எலும்பி வருது. நல்ல பெரிய சைஸ் பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய பூரி கூட போட்டு எடுக்கலாம். கடையிலலாம் அப்படி தான் தருவாங்க. நல்ல பெரிய சோலா பூரியாக தருவாங்க. அது ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க, வயிறு செம ஃபுல்லாயிடும். நான் வந்து என்னோடய பேனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தனே திருப்பி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த பூரி பார்த்திங்கன்னா நம்ம ரவையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல பஃப் ஆகியே தாங்க இருக்கும். நம்ம கையில் சாப்பிட்றப்போ அதை உடச்சி விடுற வரலுமே நல்ல புஷ்ஷுன்னு தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோக்காக ஒரு 2 பூரி மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் திருப்பி விட்டு அந்த கலர் வர வரலும் வெயிட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பரான சோலா பூரி, சோலா பட்டூரான்னு சொல்லுவாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிரேவி பாருங்கள், சன்னா மசாலாவும் நல்லா திக்காகி சூப்பராக இருக்குது. எண்ணெய் மிதக்க அவ்வளோதாங்க. இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் பூரி இன்னமுமே பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு தான் இருக்குது. பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதனால் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பூரி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. இந்த கிரேவி வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.